தென்காசி திருமலையப்பபுரத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தொடர்பான இலவச பயிற்சி. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே திருமலையப்பபுரத்தில் செப்டம்பர் 21ஆம் தேதி ஒருநாள் தகவல் பெறும் உரிமைச் சட்டம் 2005 இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கமலையன் தலைமையில் நடைபெற்ற இப்பயிற்சியில் சங்கரன்கோவில் சபரி முன்னிலை வகித்தார். தகவல் அறியும் உரிமைச் சட்ட பயிற்சியாளர் ஹக்கீம் உரையாற்றி, சட்டத்தின் வரலாறு, பிரிவுகள், விளக்கம், துறை வாரியாக மனு எழுதும் முறை, மேல்முறையீடு செய்வது எப்படி, அரசு அலுவலகங்களில் பதிவேடுகள், கோப்புகளை ஆய்வு செய்வது, மத்திய, மாநில தகவல் ஆணையங்களுக்கு மனு அளிக்கும் நடைமுறை போன்ற முக்கிய அம்சங்களை ப்ரொஜெக்டர் மூலம் விளக்கினார். ஞானசேகர் 2J கலாய்வு குறித்து எடுத்துரைத்தார். கல்லிடை முனைவர் மகாராஜன் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் தகவல் பெறும் உரிமையை சிறப்பாக பயன்படுத்தியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. நிறைவு உரையில் தமிழ்நாடு விவேகானந்தா சேவை அறக்கட்டளை நிறுவனர் வழக்கறிஞர் நாகராஜன் நன்றி தெரிவித்துள்ளார். பாப்பான்குளம் கதிரவன், பாஜக ஆன்மீகம் கோவில் மேம்பாட்டு மாநில செயலாளர் சங்கர சுப்பிரமணியன், முப்பிடாதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுமார் 150க்கும் மேற்பட்ட குடிமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு விவேகானந்தா சேவை அறக்கட்டளை செய்திருந்தது. 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு நம்ம இந்த ஆர்டிஐ விழிப்புணர்வை தமிழ்நாடு முழுவதும் செஞ்சிருக்கோம். பள்ளிகள், கல்லூரிகள், அப்புறம் நம்ம தமிழ்நாடு விவேகானந்தா அறக்கட்டளை போன்ற அறக்கட்டளைகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்னு பார்த்து இந்த 15 ஆண்டுகள்ல ஏறக்குறைய ஒரு 500 பயிற்சி வகுப்புகள்ல இன்னைக்கு 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு இந்த சட்டத்தை நம்ம கொண்டு போய் சேர்ந்தோம்.